ஹாய் ஹலோ வணக்கம். ஹெல்த் இஸ் வெல்த்தி தமிழா. இன்னைக்கு மன அழுத்தத்தினால நமக்கே தெரியாமல் நம்முடைய பாடியில் நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுது. இப்போ மன அழுத்தம், ஓவர் திங்கிங் நம்முடைய மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, அது உடம்புல நிறைய விதமான எதிர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷர், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது எல்லாத்தையும் வர வைக்குது. ஸோ இது என்னென்ன விதமான நோய்களை உண்டாக்குது, இது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், இதற்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மன அழுத்தத்துடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா நம்முடைய பிரெயின் டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணோம். அந்த ஹார்மோன் நம்முடைய பாடியை இன்னும் எனர்ஜி ஆக்கி இன்னும் ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்கும். ஆனால் அதுவே நம்ம மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது கெட்ட ஹார்மோனை அது ரிலீஸ் பண்ணோம். அப்படி ரிலீஸ் பண்ணும் பொழுது அது நிறைய விதமான பாதிப்பை நம்முடைய உடம்புல நோயை கொண்டு வரும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ் எடுத்திங்கன்னா நம்முடைய பாடியில் ஹார்மோனை மொத்தம் இம்பேலன்ஸ் பண்ணி பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, பீரியட்ஸ் இர்ரெகுலர், மாதவிடாய் கோளாறு, அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி தள்ளி போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக், இதய குழாய் கோளாறு, அப்புறம் ஆஸ்துமா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் இது நம்ம ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்தமாரி போதைப் பொருள் எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகிற மாதிரி தோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இது ஏற்படுத்தும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து உடனே எப்படி நம்ம ரிலீஃப் ஆகலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது மெடிடேஷன். நல்லா காமான ஒரு பிளேஸில் உட்காந்து அமைதியான ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு லாங் ப்ரீத் இழுத்து விடும்போது நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இரண்டாவது, பிடித்தமான சாங் கேட்குறது, பிடித்தமான இடத்துல இருக்கிறது. நீங்கள் நல்ல ஒரு இசையோ இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு செயலை கூட செய்யலாம். குக் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் அப்போ குக் பண்ண போகலாம், இசை கேட்கலாம், இல்லைனா வரையலாம், இந்த மாதிரியான பிடிச்ச செயல்களை செய்யலாம். மூணாவது, நல்ல ஆழ்ந்த தூக்கம். நீங்கள் தூக்கம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஏற்படும். ஸோ ஒரு 1 hour நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாலாவது, ஆழ்ந்த சுவாசம். திடீர்னு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 time 3 time நல்லா லாங் ப்ரீத் இழுத்து விடும்போது உங்களுக்கு பாடி அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே மைண்ட் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், ஃப்ரெஷ் ஆகும். அஞ்சாவது, உடற்பயிற்சி. நீங்கள் ஒரு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய பாடி அந்த மசில்ஸ் எல்லாம் லூஸ் விட்டு நல்ல ஒரு ஃப்ரீனஸ், அதாவது நல்ல ஒரு எனர்ஜியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் உங்களுடைய பாடி. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியில் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்மளுடைய பாடிக்கோ, உடலுக்கோ, நமக்கோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளும் நோய்களும் தான் தவிர வேறு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. அதே நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிற மைண்ட் செட் சரௌண்டிங் கூட பாசிட்டிவாக மாறும். ஸோ எனிவே, பி ஹாப்பி, பி ஹெல்த்தி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.